வெகுளியான மனைவி. வாங்க, நேரமாச்சுங்களே, 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பசி உசுறு போகுதுன்னு கத்துற ஆளு. இன்னைக்கு என்னாச்சு? சாப்பிட இருந்தேன். டைனிங் டேபிளை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டது. புவனா, என்ன தட்டு பெருசாயிடுச்சு. போதும், உளராதீங்க. தட்டு எப்படி பெருசாகும்? தட்டு முழுசும் சப்பாத்தி, குருமா, சோறு நிறைஞ்ச வலியுமே இப்போ ஓரத்தில் சின்னதாக ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கா போல. அதான் தட்டு பெருசாச்சோன்னு சந்தேகம் வந்துருச்சு. உட்காருங்க முதல்ல. விவரமா சொல்லதானே போகிறேன். நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே ஒரு வயசானவரை பார்த்தேன். சாமி கணக்கா முகத்தில் ஒரு கலை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. என்னைய பார்த்து, அம்மா, உங்கள் முகத்தில் ஒரு வாட்டை தெரியுது. உள்ளது உள்ளபடி சொல்லுங்க, ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இடத்தில் புவனாவை பற்றி நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். புவனா ஒரு வளர்ந்த குழந்தை. வெளுத்ததெல்லாம் பால் அப்பா அம்மா அதிகமாகவே ஊட்டி வளர்த்து விட்டார்களோ என எண்ண வைக்கும் உடல் வாகு. உடலும் உள்ளமும் ரொம்பவே பெருசு. அப்போது எனக்கு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். கல்யாணம் செய்து கொள்ளாமல் தட்டி கொளுத்தி கொண்டே போனேன். கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிட்டு. ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு பொண்ணை தான் பார்ப்பேன், அவள் தான் என் மனைவி. பையன் சம்மதித்தால் போதும் என்று என் பெற்றோர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். புவனா எல்லோருக்கும் காஃபி பலகாரம் கொண்டு வந்தாள். அம்மா என் கையை பிடித்து கொண்டு, சுதாகர், கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வா, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போனாங்க அம்மா. இந்த பொண்ணு வேணா, உடனே கிளம்பு. என்ன சொல்கிறீங்க? ஏன், உனக்கு புடநிலையா கண்ணு இருக்கு? இந்த பொண்ணையா கட்டிக்க போகிற? பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்லைப்பா, எல்லாமே கூடுதல் தான். அம்மா, நான் வரும்போது என்ன சொன்னேன்? மறந்து போச்சா? டே சுதா, நீ சொன்னது முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் பொண்ணை பார்த்தல, பார்க்காம இருக்க முடியுமா? அப்பா வேற அவர் பங்குக்கு. அம்மா, நான் சொன்னது தான். புவனா தான் என் பொண்டாட்டி. அம்மாவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே புவனாவை பிடிக்கவில்லை. அம்மாவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது எப்படி? உடம்ப கூட கச்சிதமாக வச்சுக்க முடியாத பொண்ணு வீட்டை சரியாக வச்சுக்கும். புவனா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டதாய் தெரியவில்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்து பம்பரமாய் வேலை செய்வாள். அம்மாவை தாங்குன்னு தாங்குவாள். ஒரு கரண்டியை கூட கழுவ விட்டதில்லை. படுக்கும்போது மணி 11. அம்மாவுக்கு புவனாவை பிடிக்காமல் போனதற்கு இன்னொரு காரணமும் சேர்ந்து கொண்டது. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. 2 பேரும் டாக்டரை போய் காட்டியதில் முதலில் புவனாவின் எடையை குறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். முதலாக புவனாவின் கண்ணில் கண்ணீர். என்னை மன்னிச்சிடுங்க. என்ன புவனா, என்ன பேச்சு இது? நீங்கள் ஏங்க என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? எத்தனை பேர் என்னை பொண்ணு பார்த்தாங்க, எல்லாருக்கும் பிடிக்காம போன என்ன உங்களுக்கு மட்டும் ஏங்க பிடிச்சு போச்சு? நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நான் உங்களை நினச்சி ரொம்ப அழுதேன். பாவங்க நீங்கள். புவனா, எனக்கு நீ என்ன குறை வச்ச? உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? என்னை விட உனக்கு மற்றவங்க அபிப்பிராயமா முக்கியம்? இனிமே உன் கண்ணில் இருந்து ஒரு சட்டு கண்ணீர் வரக்கூடாது. ஆமாம், சொல்லிட்டேன். அம்மா மனம் மட்டும் இலகவே இல்லை. அப்பா வாயை திறக்கவே மாட்டார். சாப்பிடும் நேரம் தவிர ஒரு நாளாவது அம்மாவை பற்றி தவறாக புவனா என்னிடம் கூறியதே இல்லை. பாவம், கடைசி வர அம்மா மனசு மாறவே இல்லை. அப்பா அம்மா காலம் முடிந்ததும் தீர்மானம் செய்துவிட்டேன். புவனாவை எக்காரணம் கொண்டும் முகம் வாட விடுவதில்லை என்று ஏதாவது சொல்லி சிரிக்க வைத்து விடுவேன். அசடு ஜோக் என்று புவனா கேலி செய்தாலும் சரி. சரி, கோவிலில் பார்த்த வயதானவர் என்ன சொன்னார்? நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷமா. ஐயையோ, நம்ம வீட்டுக்கு அவர் எப்போ வந்தார்? நாம மட்டும் இல்லைங்க, பொதுவாக இந்த காலத்து சாப்பாடு சரியில்லையாம். அப்புறம் பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆகாதாம்.
பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் திங்கலாமா? பறக்கிறது, ஓடுறது இதெல்லாம். நீங்கள் குறுக்க குறுக்க பேசுனா நான் எழுந்துச்சு போயிடுவேன். இல்லை, சொல்லு. பச்சை பசேன்னு இருக்கிற எல்லாமே சாப்பிட்லாமா? புல்லு கூட பச்சையாக தான் இருக்குது. சரியாக சொன்னீங்க. காலைல எந்திரிச்சதும் அருகம்புல் ஜூஸ் குடித்தா அவ்வளோ நல்லதாம். அதோட கொள்ளும் சேர்த்து சாப்பிட்டா குதிரை மாதிரி ஓடலாமே. புவனா, நான் சொல்லுவதை பொருட்படுத்தாமல் மேலே பேசிக்கொண்டே போனாள். ஒரு கீரையும் தள்ளாதீங்க. மாடியில் எல்லா கீரையும் போடலாம். நானே வீட்டுக்கு வந்து காட்டித்தரேன்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கங்க. அவர் எப்படி இருப்பார் சொல்லு? கொஞ்சம் குள்ளம், நிறம் நிறம் மட்டும்தான். தலை நரைச்சு, தாடி நீளமா, மூக்கில் ஒரு பெரிய மரு. அவரே தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? சரவண பவனில் ஈவினிங் பூரி, கிழங்கு, ஆலு பரோட்டா, பாசந்தி ரெகுலர் வந்து சாப்பிடுவார்னு சொன்னால் தொலைந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, புவனா, நீ எல்லாரையும் நம்பாத. பாதி ஃப்ராடாக கூட இருக்கலாம். என்னையும் சேர்த்து தான். ஒரு தடவை புவனா முதுகு வலி, தூக்கம் வரவில்லை என்று வர குணநாதன்ட்டு ஒரு வைத்தியர் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு போனான். அவர் கட்டிலில் படுக்கவே கூடாது. தரையில் தலகாணி கூட இல்லாமல் படுத்தா 3 நாளில் முதுகு வலி போய் நல்லா தூக்கம் வரும்னு சொன்னதை நம்பி கீழே படுத்தவ தான். அப்புறம் அவளை எழுப்பி உட்கார வச்சதில் ஏன் முதுகு பிடித்து கொண்டு 1 மாதம் தரையில் படுக்க வேண்டி வந்து விட்டது. எதற்கும் தயாராக இருந்தேன். தோட்டத்தில் இருந்த பூச்செடிகள் எல்லாம் காணாமல் போய் இப்போது எங்கே பார்த்தாலும் கீரை மயம். அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை, சுக்கட்டிக்கீரை, இன்னும் புதிய புதிய கீரைகள். இதோ பாருங்க, இது ஆடாத்தோடா. ஆடுதொடா கீரை அவ்வளோ சத்து. ஆடு கூட சீண்டலைன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு எதில் சந்தேகம் வராமல் இருக்குது? ஒரு மாதிரி வீட்டு தோட்டத்தை ஆட்டு தோட்டமாக மாற்றிவிட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் நானும் புவனாவும் மேல்மே இன்னும் கத்தினாலும் ஆச்சரியப்படாதீர்கள். கீரை போட்டதிலிருந்து எனக்கு வேலை குழையே போச்சு. சும்மா மோட்டு வலையை பார்த்துட்டு உட்காந்து தானே இருக்கீங்க. இந்த கீரையை ஆஞ்சு கொடுங்க. ஆட்டுக்கு தலை காட்டுவது போல தினம் விதவிதமாக கட்டுக்கீரையை என் முன்னால் போட்டுவிட்டு போய்விடுவாள். ஆடாக பிறந்திருந்தால் நான் பாட்டுக்கு அதை மேய்ந்து விட்டு போயிருப்பேன். சில நாள் என்னையே பறித்து கொண்டு வரவும் சொல்வாள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. கீரையை எப்படியோ ஒரு ஒலி பண்ணி, ஆஹா, பேஸ் பேஸ், ரொம்ப நன்னா இருக்கே என்று சொல்ல வைத்து விடுவாள். ஒரு நாள் சமையல் அறையில் நுழைந்தவன் அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டேன். எனக்கு தெரியாமல் எப்போது அறைக்கு பச்சை பெயிண்ட் அடித்தால் எல்லாம் பச்சை மயம். எம்எல்பி குரலில் பாட வேண்டும் போல இருந்தது. கண்ணை கசக்கி விட்டு கொண்டு நன்றாக பார்த்தேன். சின்ன சின்னதாய் ட்ரேயில் பச்சை பசேண்டு முளைத்து நிற்கும் பச்சை குருத்துகள். என்ன புவனா, வீட்டுக்குள்ளேயும் தோட்டமா? ஆமாங்க, இதுக்கு பேர் மைக்ரோ கிரெயின்ஸ். என்னென்னமோ சொல்கிறா, புரியும்படி சொல்லேன். அதாவது செடி முளைச்சு பிஞ்சு இளைஞ வரும்ல, அதை அத்தனையும் சத்து. வெந்தயம், தனியா, பட்டாணி, முள்ளங்கி, பீட்ரூட்டு, இது எது வேணாலும் போடலாம். இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் கொஞ்சம் மண் போடுங்க. ஓ, அடுப்பில் குழம்பு கொதிக்கும்போது அப்படியே பறித்து போட்டுக்கலாம். சூப்பர் ஐடியா. உனக்கு டாக்டர் பட்டமே தரலாம் போலியே. அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கம் போல காலையில் தினசரி எடுத்து வைத்துக்கொண்டு காஃபிக்காக தயாராக இருந்தேன். பேப்பரை படித்து கொண்டே ஒரு வாய் காஃபியை வாயில் வைத்து உறிஞ்ச, புவனா, என்ன இது? காஃபி கசப்பா கருப்பா? நான் கொண்டு வந்து வைக்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சேங்க. உங்களுக்கு தான் பேப்பர் படிக்கும்போதே பூகம்பமே வந்தாலும் தெரியாதே. சரி, ஏன் காஃபியையும் எடுத்துட்டு வரலாண்டு. இது பேர் காஃபியா? கொஞ்சம் அதிர்த்தி விட்டேன் போல் இருக்கிறது. புவனா பயத்தில் ஏதோ உளர ஆரம்பித்தாள். அது காஃபி உடம்புக்கு கெடுதலாம். காலையில் எந்திரிச்சதும் 2 சுக்கு தட்டி போட்டு துளசி வெத்தலை. போதும் நிறுத்து. இத்தனை நாள் பேசாமல் தானே இருந்தேன். உனக்கு தெரியும்ல,
இந்த காஃபி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாதுன்னு கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் காஃபியிலே கையை வச்சிட்டியே, இதை மனுஷன் குடிப்பானா? தூக்கி வீசி விட்டேன். பாவம் பயந்து போய் விட்டாள். சாரிங்க, இதோ இப்போவே போய் உங்கள் ஸ்பெஷல் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியும் விடுவதா இல்லை. மறுநாள் சாப்பாட்டு மேஜை மேல் வட்ட வட்டமாய் கருப்பும் பச்சையுமாம். புவனா, ஏன் வரட்டியை வாங்கி இங்கே வச்சிருக்க? செடிக்கு ஏதாவது உரம் போடணுமா? ஐயோ, அது ஒன்றும் வரட்டி இல்லை, அக்கி ரொட்டி. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாம். தொட்டுக்க பாருங்க, பிரண்ட துவையல். இது ஒன்று சரிப்பட்டு வராதுன்னு என்று தோன்றியது. இவளை எப்படி மாற்றுவது? ஒரு நாள் சரவண பவனுக்கு கூட்டி கொண்டு போய் கீரை சாமியை காட்டலாமா? அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாள் திடீரென்று புவனா வயிற்றை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். ஐயோ அம்மா, முடியலையே. புவனா, என்ன செய்யுது? சொல்லட்டி சொல்லட்டி வலிக்குதுங்க, உயிரே போகுது. இரு, டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறேன். நம்பிக்கிட்ட போகலாம். நம்பி எங்கள் குடும்ப டாக்டர். நம்பியை நம்பினோர் கைவிடப்படார். எங்களுக்கு அவர்தான் ராசியான டாக்டர். வாங்க சுதாகர், வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாத ஒரே தொழில் டாக்டர் தொழில் தானே. நல்லா இருந்தா என்னை பார்க்க ஏன் வரப்போறீங்க? நன்றாக பேசும் டாக்டர்களை பார்ப்பதே அபூர்வமாகிவிட்டதே. கண்ணாலேயே தலையிலேருந்து கால் வரை ஸ்கேன் பண்ணி உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துவிட்டு அடுத்த பேஷண்ட்டை அனுப்புமா என்று சொல்லும் டாக்டர்கள் தானே அதிகம் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் ஒரு நோயாளி உள்ளே இருக்கும்போதே அடுத்த நோயாளியை உள்ளே வரவழைத்து அசிஸ்டண்ட்டை வைத்து செக் பண்ண தொடங்கி விடுவார். அவ்வளோ பிஸியாம். பாவம் போனா வலியால் துடித்து கொண்டிருக்கும்போது, என்ன வளவள பேச்சுன்னு என்கிறீர்களா? போய் ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கம்மா. எல்லா டெஸ்ட்டும் முடிந்தும். அம்மா, பயப்படுபடியாக ஒன்றும் இல்லை. கிட்னியில் சின்ன ஸ்டோன். நிறைய தண்ணி குடிங்க, அதுவே வந்துடும். ஆமாம். நிறைய கீரை சாப்பிடுவீங்களா? நிறைய இல்லை டாக்டர், கீரை மட்டும்தான் சாப்பிடுவோம். கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. இந்த மருந்தையும் சாப்பிடுங்க, பயமே வேண்டாம். புவனா, நீ எதுக்காக உன்னை வருத்திக்கிற? நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு. எப்போவுமே மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்க நினச்சா அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த புவனாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, அப்புறம் என்ன கவலை? ஏங்க, இத்தனை கீரையும் வீணா போகுதே, அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஹலோ மாடசாமி, உன்னோட ஆட்டுக்கு சரியான தீவனம் இல்லைன்னு சொன்னியே. நாளைக்கு ஆட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா. இப்போதெல்லாம் புவனாக்கு ஆட்டி குட்டியுடனே பொழுது சரியாக போய்விடுகிறது. எங்கள் வீட்டிலிருந்து மே என்று சத்தம் கேட்கிறதா? சத்தியமாய் நாங்கள் இல்லை. நல்ல வேளை தப்பித்தோம்.